Hi friends, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ரெண்டு வகையான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் இனிப்பிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபியா இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு பேன்ல சேர்த்துக்குங்க. மிதமான சூட்டுல 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்குங்க. வறுபட்ட அரிசி மாவு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அது ஒரு பக்கம் நல்லா ஆற விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் காஞ்ச உடனே தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் இந்த நெய்யிலே நல்லா வறுத்து விட்டுக்குங்க. தேங்காய் பால் லைட்டாக வறுபட ஆரம்பித்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை சேர்த்து விட்டுக்குங்க. வறுத்து விட்டுக்குங்க. தேங்காய் பால் எள்ளு ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பவுலில் மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து அதே பேனில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவிய வெல்லம் சேர்த்து விட்டு கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. இனிப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு வெல்லம்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்குங்க. வடிகட்டி எடுத்த அந்த வெள்ளை கரைசலை மறுபடியும் பேன்ல விட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கொதி வர வரைக்கும் காய்ச்சி விட்டுக்கலாம். வெல்லம் பாகுபதம் வர வரைக்கும் காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைந்து ஒரு கொதி வர வரைக்கும் காய்ச்சி விட்டுக்குங்க. வெல்லம் நல்லா கரைந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க. கூடவே வறுத்து எடுத்திருக்கிற தேங்காய் பால் எல்லாம் கொழுக்கட்டையை உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காவை வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சப்போஸ் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னா அவசியம் தேங்காவை வறுத்து விட்டு சேர்த்துக்குங்க. இனிப்பை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து வறுத்து எடுத்திருக்கிற அரிசி மாவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்து விட்டுக்குங்க. கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்குங்க. இந்த வெள்ளை கரைசல்ல அரிசி மாவு நல்லா கலந்து வெந்து வரணுங்க. அதனால இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளற எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வெந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துருங்க. இது கரெக்டான ஸ்டேஜ். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்குங்க. லாஸ்டா சேர்க்கிற இந்த நெய் ஆப்ஷனல் தாங்க. தேவைப்பட்டா சேர்த்து விட்டுக்குங்க. தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே கையில நெய்யை தடவி விட்டு கொஞ்சமா மாவை எடுத்து பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சு விட்டுக்குங்க. மாவு முழுமையா ஆற விடாம கொஞ்சம் சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா ஷேப்பு நல்லா வருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அதை இட்லி பாத்திர பிளேட்லயோ அல்லது ஸ்டீமர் பிளேட்லயோ வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் வெள்ளை துணி அதாவது காட்டன் துணியை வச்சு அது மேலே இந்த கொழுக்கட்டையை வச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் காட்டன் துணியில் வச்சு மறுபடியும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நீண்ட நேரம் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை அப்படியே சாஃப்டாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வாங்க கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவை பேன்ல சேர்த்து விட்டுக்குங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து விட்டுக்கலாம். எப்பயும் போல வறுபட்ட அரிசி மாவை பிளேட்டுக்கு மாற்றி விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை 2த்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காவை சேர்த்து விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க.
அடுத்து எந்த கப்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதி வரட்டும். சில நொடிகளுக்கு அப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வறுத்து எடுத்து இருக்கிற அரிசி மாவை சேர்த்து விட்டுக்குங்க. கிளறியபடியே சேர்த்து விட்டுக்குங்க. கை விடாதபடியே கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அரிசி மாவு நல்லா வெந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. உடனே கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே கையில் எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவி கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இது எப்பயும் போல இட்லி தட்டுலையோ அல்லது ஸ்டீமர்லையோ வேக வைக்க போறோங்க. எல்லாத்தையும் ஸ்டீமர் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. எப்பயும் போல ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. கார கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.